கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக ஒரு கேரட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட் அது கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிடலாம். கேரட் வெங்காயம்லாம் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ தேவைக்கேற்ப உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கேரட் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கேரட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மிளகாத்தூளோட அந்த நெடி போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கேரட் தகுந்த மாதிரி நம்ம சாதம் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட இந்த சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டோம்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டும் சாதமும் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கேரட்டோட ஃப்ளேவர் சாதத்தில் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ரைஸு கூட. காலையில் எழுந்துச்சி என்னடா லஞ்ச் பாக்ஸ் செய்யலான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. 2 கேரட் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி கேரட் ரைஸ் செஞ்சு நீங்கள் கிட்ஸ் கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் ஐஷு டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.